ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான உப்பு உருண்டை பண்ண போகிறோம். இந்த உப்பு உருண்டைக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ரேஷன் பச்சரிசியை நான் ஒரு 1.5 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். அதுக்குள்ளே இந்த பாருங்க நல்லா ஊறி வந்துடுத்து. இந்த தண்ணியை எடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பை போட்டு நம்ம மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க தண்ணியை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்க்குறேன். இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது வழுக்குன்னு. கொஞ்சம் கொரப்பாக ஒரு 3 பல்ஸு போட்டுட்டா போதும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க மிக்சியில் அந்த உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் கொரன்னு தெரியுது பற்றியில, இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது உப்பு உருண்டை. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்க இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். அந்த உப்பு உருண்டைக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்னு இருக்கு. கடுகு சேர்க்குறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூனு அதை இதோடு சேர்க்குறேன். வேணும்னா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருந்தோம் இல்லையா, செவந்து வந்துடுத்து. ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்கறத விட வரமிளகாய் சேர்த்தேன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக சீரகம் ஆரம்பத்திலே போட்டோம்னா உங்களுக்கு தீஞ்சு போயிடும். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்கறதுக்குள்ள சீரகம் தீஞ்சு போயிடும். அதனால் கடைசியாக சேருங்க. பெருங்காய பொடி சேர்க்கலாம். இப்போ செவந்து வந்துடுத்து இல்லையா, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கிற அரிசியும் உப்பையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் கிண்டிக்கணும். கெட்டியமாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரும். இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம இதை வச்சு கிண்டி எடுத்துக்க போகிறோம். இந்த பாருங்க இப்போ மாவை கொட்டியிருக்கோம் இல்லையா, இதுக்கு கொஞ்சம் தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மரக்குச்சியை வச்சுட்டு கிளறினேன்னா உங்களுக்கு கை வலிக்காமல் ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப நேரம் கிண்டணுங்கிறது இல்லை, கொஞ்ச நேரம் அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையும் இழுத்துண்டு கெட்டிமாக வந்துடுத்து உருட்டுற பதத்துக்கு வந்துடுத்துன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இதில் ஏற்கனவே உப்பு பெருங்காயம் காரத்துக்கு மிளகா வத்தல் தேங்காய் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கோம். இதை கெட்டிமானோன்னா உருட்டி விட்டு ஒரு இட்லி பானையில் ஒரு 15 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய டேஸ்டியான உப்பு உருண்டை ரெடி ஆகிடும். இப்போவே கொஞ்சம் தண்ணியெல்லாம் இறுத்து கொடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டினோம்னா போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க இப்போ மாவு நல்லா கெட்டிமாக எடுத்து ஈரெல்லாம் இழுத்து எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை ஆறட்டும். 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சி வைக்கலாம். இந்த பாருங்க மாவு நல்லா ஆறிடுத்து. கொஞ்சம் நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் ஆயிலை தடவிட்டு உருட்டி வச்சுக்க வேண்டியதான். உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி உருட்டி வச்சுக்க வேண்டியதான். உருட்டி வச்சுட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் வெந்ததுன்னா உங்களுக்கு சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இந்த வெழுமுனா உருட்டணுங்கிறது இல்லை, சும்மா இப்படி கையாலேயே ஒத்த கையாலேயே இந்த மாதிரி உருட்டி போட்டேன்னா உங்களுக்கு வந்துடும். எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்க எல்லாம் உருட்டி வச்சாச்சு. இட்லி பானையில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த பாருங்க 15 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்க நல்லா வெந்து வந்துடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்க நம்முடைய சுட சுட டேஸ்டியான உப்பு உருண்டை ரெடி ஆகிடுது. இந்த பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இதை சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறினாலும் இது நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேணாம். ஏன்னா நம்ம மிளகா வத்தலுக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் தேங்காய் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். நீங்களும் உங்கள் இடத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. I hope you all like this video. Thank you.